எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் மாமா தான் கேட்கலான்னு நினச்சிருக்கேன். வந்து சில நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, மூலம் அப்படின்னா சில பேர் நல்லா படிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு எல்லாம் பார்க்குறா, நட்சத்திரம் பார்த்தோன்னே பின் வாங்கிடுறா. ஸோ அது வந்து நாங்கள் ஜாஸ்தியாக பேசுகிறோன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் ஒப்பீனியனை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். வந்து ஸோ மாமா என்ன ஒப்பீனியன் சொல்கிறா அப்படின்னு கேட்கலான்னு. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த வரன், ஜெர்மனி, யூகே, அயர்லாந்து, ஒரு இது வந்து ஒன்று ஸ்வீடன் இருக்கு. வந்து எப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் போட்டுருக்கோம். ஸோ எந்த இதுவும் இல்லை, எல்லா ஐயங்காரதோ எல்லாருதுமே யார் யார் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணியிருக்காளோ அப்படியே அந்த ஆர்டரில் போட்டு வந்துருக்கோம். ஸோ வாரத்தில் இப்போ 2 நாள் போடுறோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 25-20 வரன்ஸ் அப்படி. ஸோ ஒரு வாரத்தில் வந்து 50 வரன் வர மாதிரி. சப்போஸ் கல்யாணம் ஆகுது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ சர்டிஃபிகேட் ஆனால் கூட அது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா தெரிஞ்சிருவாள் கல்யாணம் ஆகிடுச்சு, திருப்பி அவள் அப்ரோச் பண்ண வேண்டாம்னு. வீடியோவில் வந்து ஃபோன் நம்பரு கொடுக்குறோம். கோத்திரம் கேட்டிருக்கா, சில பேர் வந்து கேட்டிருக்கா, ட்ரை பண்ணுறோம் அதை ஆட் பண்ணி போடுறதுக்கு பார்க்குறோம். அதை நம்ம மாமா மட்டுமே தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நிறைய வர்றதுனால டைம் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், யாரும் தப்பாக எடுத்துக்கலாம்னா. ஆனால் ப்ளீஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுவா, சொந்தக்காரா யாருக்கும் எல்லாருக்கும் அந்த ஏஜில் பொண்ணு குழந்தைகள் பிள்ளை குழந்தைகள் இருந்தால் சொல்லிவிட்டு, ஸோ எல்லாருக்கும் நம்ம இதில் வந்து கல்யாணம் ஆகணுன்றதை வந்து மெயினாக வந்து எடுத்துட்டு கொஞ்சம் பண்ணுங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. வந்து எடுத்துக்காட்டோட சொல்லலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல பொண்ணு இருக்கு பையன் இருக்கான்னு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் என்னென்னா எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டுனா நல்லதுன்னு பார்க்குறோம். நிறைய வந்து வயசான பசங்களாம் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை. ஸோ அந்த இன்டென்ஷனில் தான் பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட்டு பார்க்குறவாலும் வந்து பார்த்துடலாம். வெப்சைட் இல்லாதவாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் மந்த்லி வரதெல்லாம் திருப்பி நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் போட்டோம். இந்த இப்போ நாளைக்கு ஜனவரி ஆட் ஆயிருக்கோம், அவள் தான் ஆட் போடுறோம். ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்சே பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் சீக்கிரம் ஆடுறது இன்டென்ஷன் வேறு எதுவும் இல்லை. இப்போ மாமாட்ட அந்த கொஸ்டின் கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் அந்த கேட்டை, மூலம், ஆயிலும் அப்படின்னா ஓடுறா இல்லையா? ஆமாம். எதனால அப்படின்னு 2 days பேக் யாரோ ஒரு மாமி சொன்னா, பொண்ணோட நட்சத்திரம் ஆயில்யம், இந்த ஆயில்யத்தை கேட்ட உடனே கட் பண்ணிட்டாளா காலை அப்படின்னு சொன்னான். ஆயில்யம் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஆயில்யம், மூலம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் வந்து ப்ரிஃபர் பண்றது கிடையாது. ஆயில்யம் அப்படிங்கும்போது என்ன சொல்றான்னா, மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றான். இப்போ மாமியாருக்கு ஆகாதுன்னு 19 சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு புரியாது. நம்ம அதை வந்து பார்க்கும்போது ஆயில்யத்தோட நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம இதை வந்து சொல்ல முடியும், இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு, கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு ஒரு நட்சத்திரத்துக்கும். ஆயில்யம்னு பார்க்கும்போது ஆயில்யம் நட்சத்திரக்காரா மெயினா ஒரு 2 குவாலிட்டி. ஒண்ணு வந்து குடும்ப நிர்வாகம், இன்னொன்னு வந்து சமையல் கலை. அவளுக்கு வந்து சமையல் வந்து அது அப்படி காட்ஸ் கிஃப்ட் அப்படி வரும். கை ராசி கை மனம் சொல்லுவாள்ல, அந்த மாதிரி கை மனம் இருக்கும் அந்த பெண்களுக்கு. இன்னொன்னு வந்து குடும்ப நிர்வாகம் ரொம்ப சர்வசாதாரணமா அழகா மேனேஜ் பண்ணிடுவா. இந்த பொண்ணுகள் இந்த மாதிரி குணாதிசயங்களோட இருக்கிற பொண்ணுகள் ஒரு ஆத்துக்கு போறான்னு வச்சுக்கோ. அங்க வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து வெளியே தோற்றத்துக்கு வேணா ஆம்பளைகள் வந்து நிர்வாகம் பண்ற மாதிரி இருக்கும். குடும்ப நிர்வாகம்லாம் பொம்நாட்டி கையில தான் இருக்கும் முக்காவாசி. அதே மாதிரி சமையல் அவா கையில தான் இருக்கும். இதை வச்சு வந்து பிள்ளையும் வந்து அம்மாவோட சமையல், அம்மாவோட ஃபைனான்ஸ், அம்மாவோட ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இதுல பழகியிருப்பான். அது வந்து பெஸ்ட்ன்னு தான் தோணும். கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு அந்த பெஸ்ட்டுக்கு பெட்டரா ஒண்ணு வரும்போது கொஞ்ச நாள் என்ன ஆகும், ஒரு 6 மாசத்துலயே ஆஹா இதுல என்ன பண்றாளே, அம்மாவோட இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணும், ஜனீனா தோணும், தோணும். 2வது கல்யாணம் புதுசு வேற, ஒரு மேனேஜ்மெண்ட்டும் புதுசா பண்ணுவா, ஒரு நட்சத்திரத்துக்கும் அவளுடைய குணாதிசயம் இது இருக்கு. அப்படிங்கும்போது அம்மாட்டே சொல்லுவான், அம்மா என்னம்மா இவ்வளவு நாள் சுதப்பிருந்திய என்ன பண்றா பாரு அப்படின்னு சொல்லுவா. இப்போ என்ன ஆகும், மாமியாருக்கு வந்து ஒரு அம்மாக்குன்னு ஒரு அந்த பொசசிவ் இருக்கும் இல்லையா, அந்த பிள்ளைய விட்டு கொடுக்க, பிள்ளைய வந்து பிள்ளை எப்பவுமே வந்து அம்மா அம்மான்னு சுத்தணும், அது ஒரு ஆசை. அம்மா எந்த அம்மாக்கும் கல்யாணம் ஆன உடனே நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆயில்யத்தோட குணாதிசயம் பார்க்கும்போது அதனாலதான் மாமியாருக்கு ஆகாது அப்படின்பா. மாமியாருக்கு ஆகாது அப்படின்னா மாமியாருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது.
மாமியாருக்கு ஆகாதுன்னு தள்ளி வைக்கிறது. ஏன்னா மாமியாரோட அந்த கண்ட்ரோல் போயிடுது அப்படின்னு இந்த குணாதிசயத்தை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது எனக்கு. வேற ஒன்றும் காரணம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆயில்யம் வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி ஃபைனான்ஸ் பிளஸ் குக்கிங் ரெண்டுலையும் வந்து சிறப்பா இருப்பா அப்படின்னு இந்த ஆயில்யத்துடைய குணாதிசயம் இதை பார்க்கும்போது அதான் தோன்றுது எனக்கு. ரெண்டாவது இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது கிடையாது. மாமனார் மாமியார் ஒரு ஊர்ல இருக்கா, இவா ஒரு ஊர்ல இருக்கா. இவா வந்து சமைச்சு பேர் வாங்கிடுவாங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்துல சும்மா சொல்லியிருப்பா. இப்ப நடைமுறைக்கும் இந்த பழமொழிக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. அதனால அதை வந்து மனசுலயே வச்சுக்கூடாது. இதெல்லாம் மனசுலயே வச்சுக்கூடாது. பகவான் வந்து எல்லா நட்சத்திரத்தையும் தன்னோட குழந்தையா தான் படைச்சிருக்கான். யாருக்கும் வந்து பாகுபாடு வச்சு படுத்த மாட்டான் இல்லையா? ஜாதகம் பார்த்து பண்ண ராமன் பட்டாபிஷேகம், ஃபர்ஸ்ட் பட்டாபிஷேகம் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா டேட் குறிச்சு பெரிய பெரிய ரிஷிகள்லாம் குறிச்சு விஸ்வாமித்திரர்ல இருந்து வசிஷ்டர் வரைக்கும் குறிச்ச டேட்டு செட் ஆகல. அது எதுக்காக சொல்றா அப்படி ராமாயணத்துல? இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. இதுக்கும் மேல பகவான் சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குதான் நம்ம கட்டுப்படணுமே ஒழிய இதுக்கு கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி மூலத்துக்கு வந்து ஒரு பழமொழி உண்டு. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்பா. இது வந்து ரொம்ப முக்கியமான பழமொழி. இந்த பழமொழிகள்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கேன், நிறைய பழமொழி வந்து நம்ம அர்த்தம் தெரியாம அர்த்தத்தை வேற மாதிரி மாத்தி புரிஞ்சுட்டு அது காலகாலமா ஓடிட்டு இருக்கும். அது காலகாலமா வீடியோ பண்ணி பேசிருக்கோம். ஆமா, அனர்த்தமா இருக்கு, அர்த்தம் வந்து அனர்த்தமா இருக்கும், சம்பந்தமே இல்லாம போயிருக்கோம். ஒரு பழமொழி வந்து அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதுக்காக வர்ற பரவாயில்ல அடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. என்ன மீனிங் இது? அடி அப்படின்னா வாழ்க்கையில நம்ம கத்துன பாடம். வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறோம், ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்போம், அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை சொல்றேன். அந்த இடத்துல நம்ம கத்துக்கின்ற பாடம் மாதிரி நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சாலே அது கத்துக்க முடியாது. அந்த அனுபவம் சொல்லி கொடுக்குற பாடம் மாதிரி வேற எங்கேயும் வராது. நம்ம வந்து அந்த மூதாதைகர்லாம் வந்து காக்கா குருவியை சேவிச்ச கூட்டம். அவன் வந்து இன்னொரு மனுஷால புண்படுத்துற மாதிரி ஒரு பழமொழி வைக்க மாட்டான். அவன் அடி எல்லாம் சரியா போகணும் அப்படி வைக்க மாட்டான். எல்லாம் வந்து சேவிச்ச குடும்பம். அது வந்து அப்படி இருக்காது இல்லையா? நம்ம எப்பவுமே நான் மனசுல எப்படி வச்சுக்கிறது வந்து, கல்யாண் பூங்குன்றனார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, ஒரு வரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது மறக்கவே கூடாது இல்லையா? ஆமா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வெளியே இருந்து வராது, உள்ள இருந்தா வரும். சோ இந்த இது வந்து என்ன? ஆண் மூலம் அரசால். அதாவது ஒரு ஆம்பளை பையனுக்கு மூல நட்சத்திரம் இருந்ததுன்னா அந்த பையன் வந்து அரசு பதவி வர்ற வரைக்கும் ஜெயஜெயன்னு இருப்பான். பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்பா. இந்த பெண் மூலம், இந்த ஆண் மூலத்தை விட்டுரும், இந்த பெண் மூலத்தை மட்டும் பார்ப்பான். பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். மூலம் அப்படின்னா அர்த்தம் வந்து ரூட் காஸ், மூலம், வம்சா வழி. ஒரு மூலத்துல ஒரு பொண்ணு இருந்தா எந்த ஆத்துக்கு போதோ அவளோட வம்சம் பெருகும். வம்சா வழி அந்த மூலம். நிர்மூலம் அப்படின்னு சொல்றது வந்து அப்டக்கல்ஸ் ஏதாவது இருந்தா தடுக்கிறது. இப்ப தாயார வந்து மகாலட்சுமி அஷ்டகத்திலே வரும். மாயை அப்படின்னு சொல்லிட்டு சேவை பண்ணணும். மகாலட்சுமிய மாயைன்னு சொல்லுவோம், பயங்கரின்னு சொல்லுவோம். பயங்கரின்னு சொல்லிட்டு சேவிக்கிறது, மாயான்னு சொல்லிட்டு சேவிப்போம். மாயான்னா என்னது? இல்லூஷன். இல்லூஷன்னா என்னது? இல்லாத ஒண்ணு. இல்லாத ஒண்ணுதான் மாயை. நம்ம கற்பனையில இருக்கிறது மாயை. இந்த கற்பனை மாயை அப்படிங்கிறது வந்து இந்த லௌகிக்க வாழ்க்கை. அதை வந்து போக்குறவள் அவளை வேண்டிக்கிறோம். அவளை வந்து இதை போக்கவும் கொடுக்கணும் நீ, அதுக்கப்புறம் என்னை உயர்த்தவும் செய்யணும் அப்படின்னா தாயார வேண்டிக்கிறோம் இல்லையா? பயங்கரினா என்ன அர்த்தம்? ஆமா, இல்ல பயங்கரினா நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் பயம் கொடுக்கிறவள், பயம் காட்டுபவள், அழிப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பயங்கரின்னு சேவிக்கிறோம், மாயான்னு சேவிக்கிறோம். சோ இதுல வந்து நிர்மூலம் அப்படின்னா தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை தகர்க்கிற குணாதிசயம் உண்டு. இந்த மூல நட்சத்திரம் பெண்களுக்கு, அந்த ஒரு பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் இருந்ததுன்னா தடை என்ன இருக்கோ அதை தகர்க்கணும். அந்த குணாதிசயம் உண்டு, நேச்சுரலாவே வந்துடும் அவளுக்கு. இப்போ ஒரு ஆண் வந்து
அரசாள்ற பதவி வரைக்கும் வரான்னு வச்சுக்கோ. வளர்ச்சி வர 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 என்ன இருக்கும், நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். அதெல்லாம் உடைச்சுன்னு போகணுமா இல்லையா? அதெல்லாம் உடைச்சுன்னு போற அளவுக்கு ஒரு பெண் இருந்தான்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? அவனுக்கு வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போயிடும். ஆனா இதுல ஒரு உண்மை பதிஞ்சிருக்கு. மூலத்துக்கு ஆண் மூலமும் பெண் மூலமும் பார்க்கலாம். புரியுதா? மூல நட்சத்திரம் ஆணுக்கு மூல நட்சத்திரம், பெண்ணுக்கு மூல நட்சத்திரம். கல்யாணம் பண்ணலாம். இது தெரியுமா யாருக்காது? மூல நட்சத்திரம் ரெண்டுக்கு பண்ணலாம். அதனால இந்த வாக்கியம் வந்து பிரிச்சு பார்க்க கூடாது, ஒன்னா பார்க்கணும். என்ன, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னா தடைகள் எல்லாம் தகர்த்துக்கிற ஒரு பெண்ணு இருக்கும்போது இந்த ஆணுக்கு வந்து அரசாள்ற பதவி வந்து ஈஸியா படும். மூலத்துக்கும் மூலத்துக்கும் கல்யாணம் பண்ணலாம். என்ன பண்ணுவா, இது தனியா பிரிச்சிருது. சுக்குமி லகுதி இப்பிலி அப்படின்னு என்னது? சுக்கு மிளகு திப்பிலி. சுக்குமி லகுதி இப்பிலி இப்படி பிரிச்சா அனர்த்தம். அது இப்படி பண்ணப்படாது. நம்ம வந்து ஒண்ணு ஃபுல்லா தெரியணும். ஃபுல்லா தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஜோசியம் வந்து ஃபுல்லா தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஃபுல்லா தெரியணும், இல்லையா பாதி பாதியா தெரிஞ்சுட்டு படுத்தப்படாது. இன்னும் என்ன சொன்ன, கேட்டேன் வந்து கேட்டவனுக்கு ஆகாது, சும்மா அடிச்சு விடுறது. இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஒரு ரித்தமிக்கா இருக்குல்ல. இந்த கேட்டை வந்து பார்க்க வந்துச்சுக்க, இந்த கேட்டையோட ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா? ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கிற மாதிரி கேட்டையோட குணாதிசயம். கேட்டது மூத்த பையனுக்கு பண்ணணும்னு சொல்லுவா. ஆமா, அது வந்து ஏன்னா ஜேஷ்டா அப்படிங்கிறது வந்து மூத்த பையன், மூத்ததுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து பெரியன்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்திலேயே இந்த கேட்ட நட்சத்திரம் வந்து டியூரேஷன் ஜாஸ்தி, அதனால பெரியன்னு அர்த்தம். மூத்தன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இதோட உள் அர்த்தம் வந்து பெரிய, ஏன்னா அளவுல பெருசு. இவ மனசுலயும் பெரியவா. எப்படி சொல்றேன், இவாளுக்கு வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்ணுங்க வந்து பணத்து மேல பெரிய ஆசையே இருக்காது. அவ வந்து நல்ல இன்டெலிஜென்டா இருப்பாங்க, பொறுமை இருக்கும், இன்டெலிஜென்ட் இருக்கும், எதுவுமே வந்து ஈஸியா கத்துருவா. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை வந்து கமர்ஷியலா பெருசாக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஓகே அப்படின்னு ஹஸ்பண்ட் இருக்கான்னு வச்சுக்கோ, ஹஸ்பண்டோடைய சம்பளத்தை வச்சு அவனுடைய வருமானத்தை வச்சு நீட்டா பண்ணிடுவா. இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா பீஷ்மர் மாதிரி நான் போய் என் பிள்ளை கூட்டு வந்துடுவேன். அப்படி கூட்டு வந்துட்டேன். ஒரு கேட்டேன், என் பிள்ளைக்கு ஒரு கேட்டை கொண்டு வந்தேன். என்ன ஏன் அப்படி? பீஷ்மர் போய் தன்னோட குழந்தைக்கு தன்னோட பையனுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணணும்னு கேட்ட அம்மா 3 பொண்ணுகளை கொண்டு வந்துட்டார். இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோ, பணத்து மேலே ஆசைப்படாத ஒரு பொண்ணு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்படி கமர்ஷியலா வந்து எனக்கு பண்ண மேல ஆசை கிடையாது, என் ஹஸ்பண்ட் என்ன கொடுக்குறானோ அதை வச்சு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சாமர்த்தியத்தோட ஒரு பொண்ணு கிடைச்சா அது இது பொன் செய்யும் மருந்து. அது வந்து பொன் முட்டையிடுற வாத்து, அதை வச்சு வச்சு பாதுகாக்கும். அந்த மாதிரி குணம் உண்டு கேட்டை. தன்னோட இது பார்த்துக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் நல்லா இருக்கனா அவன் சம்பளம் அதை வச்சு போறோம். கேட்டை வந்ததுன்னா விடப்படாது. இதை விட வேற என்ன வேணும்? எல்லாரும் இந்த பெண்ணு இருக்கா, ஆம்பிஷன் ஆம்பிஷன் ஆம்பிஷன், கேரியர், பைசா, சம்பளம், வீடு, காரு. இப்படி இருந்தா வீடை யார் பார்த்துக்கிறது? குழந்தை யார் வளர்க்கறது? யாராவது ஒருத்தர் வந்து பொறுமையா, சாதாரண வேலைங்கிறது எதுக்காக போறோம்? ஒரு எக்ஸ்போஷர், வம்பு தும்புகள் இருக்காது. வம்பு தும்புகள் இல்லாம ஏதோ போகணுங்கிறது தான் வேலை. வேலை வந்து 2 பேரை வந்து லட்சமா சம்பாதிச்சு குழந்தையோட உட்காரத்துக்கே நேரம் இல்லாம அப்படி உழைக்கணும்னு என்ன அவசியம்? அந்த குழந்தையும் வந்து கெடுக்கிறதா? சோ இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா அதாவது உங்களுக்கு கேட்டேன் நான், நீ அதை நீட்டா சொல்லிடுவீங்க. இல்லை என்னன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரை பார்க்க வேண்டிய ரிஜெக்ட் பண்ண வேண்டியது, அடுத்தது ஜோசியிட்ட போக வேண்டியது, அது அடுத்த ரிஜெக்ஷன். இப்படி ரிஜெக்ஷன் ஆயிட்டு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. பிடிச்சிருக்கா பெருமாள் ஆரம்பிச்சுக்கு முன்னாடி பெருமாள் நம்பின்னு ஆரம்பிச்சுட்டு அவ்வளவு இறங்க வேண்டியதான். ஜோசியம் இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் நட்சத்திரத்தை வந்து குறிக்கணும்,
அவளுடைய ஜாதகத்தை எழுதணும் அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பம்? அது பர்த் டைம் முக்கியம், பிளேஸ், பர்த் டைம், என்ன திசை, அதெல்லாம் முக்கியம். அதை வச்சுதான் நட்சத்திரம் தான் குறிப்பா கட்டம் போடுவான். இந்த பர்த் டைம்ங்கிறது வந்து எது? உலகத்துக்கு வெளியில வர டைம், அம்மா வயிற்றுல இருந்து உலகத்துக்கு வெளியில வந்த டைம். வெளியே வந்த டைமா இல்ல பூமியில பட்ட டைமா? கான்ட்ரோவர்ஷியல். இது ஆக்சுவலி 3 இருக்கு. தலை வெளியே வர டைம், வெளியே வந்த டைம், பூமியில பட்ட டைம், 3 இருக்கு. 3 நம்பிக்கை இருக்கு. நீ வந்து என்ன சொன்ன? வெளியே வர டைம். நான் என்ன சொல்லுவேன்? அழற டைம்னு சொல்லுவேன். அழுதா அது குழந்தைன்னு அர்த்தம். நம்மாழ்வார் வந்து குழந்தை கிடையாது, வந்து ஷடக்கோப்பன். அவர் வந்து அழவே இல்லை. சோ அவ வந்து மனுஷாலாம் பார்க்க முடியாது, தெய்வமா தான் பார்ப்போம். ஏன்னா மனுஷ பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை அது. நம்மாழ்வார் அப்படிதான் அழவே இல்லையே. சோ என்னைய பொறுத்தளவு அழற டைம் குழந்தை பிறந்த டைம், அழுதுட்டா. சில பேர் என்ன சொல்லுவா, பூமியில போட்ட டைம் அப்படின்பா. இப்ப நான் குழந்தை நர்ஸ் வாங்குவா, டாக்டர் வந்து அது துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணிருப்பார், குழந்தைய கையில வச்சுருப்பா. அந்த டாக்டர் வந்து 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, அந்த குழந்தைக்கு இதை வாங்கி அதை வாங்கி சுத்தி குத்தி அதுல போடுவா இல்லையா, அந்த டைம் குழந்தை அப்படி போட்டான்னு அந்த டைம். ஆனா அந்த டைம் தான் இங்க இருக்கா, அவ சொல்ற டைமா அப்படின்னு தெரியாது. பர்த் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 நிமிஷம் மாறினாலும் எல்லாமே வேற இல்லையா. இப்ப வந்து 1000 ரூபாய் 4 ஜாதகம் வச்சுப்பா, எல்லாரும் ரெடியா வச்சுப்பா. உத்திரட்டாதியா நீ? நான் வந்து திருவோணத்துக்கு நான் திரும்புவேன். உத்திரட்டாதி திருவோணம், உத்திரட்டாதி திருவோணம் இது அந்த பொருத்தம் இருக்கு இல்லையா, 10க்கு 12 பொருத்தம் மேட்ச் ஆகும். சொல்ல வேணாம் இல்ல, இல்ல எது சொல்றதுன்னா, நீ வந்து வந்த உடனே அது வந்து எப்படி கழிச்சு கட்டலான்னு பார்க்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னும் போது என்னதான் அப்படின்னா நோண்டி, அவர் சொல்ற அம்மா சொன்ன மாதிரி ராம பட்டாபிஷேகத்துக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு டைம் குடிச்சு நடந்ததா? நடக்கல. ரொம்ப எல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பொண்ணாத்துல நீங்களும் பேசுங்க, பையனாத்துலயும் பேசுங்க, பொண்ணை பாருங்க, பேசுங்க, அவ 2 பேரும் பேச விடுங்க, அவ்வளவுதான் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். நட்சத்திரம் ஜாதகம் அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு வரலான்றது வந்து எங்களோட ஒப்பீனியன். அது இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் லைஃப்ல. ஜாதகத்துல யார் பெர்ஃபெக்டா சொல்றான்றது மாமா சொல்ற மாதிரி ரொம்ப இந்த காலம் வந்து கலிகாலம் இப்படி இப்படியே இருக்கு. நம்ம அடுத்தவளை சொல்ல போக வேண்டாம். ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு என்ன நல்ல வழியோ அதை பார்க்கலான்றதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து பேசணும். ஆமா, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை டிலே பண்ணிட்டே இருக்கக்கூடாது. டிலே பண்றதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு வந்து அவ வந்து எவ்வளவு இந்த ஜாதகத்துல, ஜோசியத்துல, நட்சத்திரத்துல, இந்த இதுல எல்லாம் வந்து அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம போய் அறவர நாலேஜ் வச்சுன்னு குழப்பக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமா, கரெக்ட். இது தப்பா எடுத்துக்க, யாரையும் ஹர்ட் பண்ற ஐடியா இல்ல. ஆமா, இல்லைன்னா காலகாலத்துல நடக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், அவளை யாரும் சப்போர்ட் அவளுக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து அதை யோசிக்கணும். நம்மளால நம்ம அவளுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் நல்லா இருக்கிறத பாக்குறதா நமக்கு சந்தோஷம் இல்லையா? அதனால அதுக்காக அது பண்ணக்கூடாதுன்னு எந்த அம்மா அப்பாவுக்கும் இல்லை. இப்போ நான் சொல்றது அதுக்காக சொல்லல, போட்டு நம்மளுக்கு குழப்பம் வருது இல்லையா இந்த ஜாதகம், அந்த குழப்பத்தை வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம திருப்திக்கு நட்சத்திர பொருத்தம், கோத்திரம் வேற வேறையா இருக்கா, சகோதர கோத்திரம் இல்லாம வேற வேறையா இருக்கா, நம்ம திருப்திக்கு அது மட்டும் பார்த்துட்டு பெருமாள்கிட்ட விட்டுறணும். பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு இறங்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே தப்பாகாது. தேங்க்யூ.